வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேசத் தொடங்குகிறேன். நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைனாக்க ப்ளீஸ் எனக்காக தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளார போகலாம். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் நிறைய பாட்டு நமக்கு நம்பிக்கைக்குரிய பாட்டாவோ அல்லது நேசத்துக்குரிய பாட்டாவோ நமக்கு இருக்கும். நம்ம காதலிச்சிருக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஒரு காதல் குதூகலமான ஒரு பாட்டு நம்மளை என்னமோ செய்யும். நாம காதலிச்சிருக்கிறோமோ இல்லையோ, ஒரு காதல் தோல்விக்கான ஒரு பாட்டு நம்மளை என்னமோ செய்யும். தமிழ் சினிமாவில் இப்படி நிறைய காதல் பாடல்கள். இப்ப மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அழுக வந்துடும். நம்ம இதுக்கு காதலிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நாம ஒரு பெண்ணாத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆணாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுபோலத்தான் ஒருதலை ராகம் அப்படிங்கிற அந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு வந்ததுங்கிறது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த படத்தின் மூலமாக வந்த டி ராஜேந்தர் சார் அப்படிங்கிற ஒரு மகா கலைஞன் நமக்கு பெரிய வரம், நமக்கு கிடைச்ச வரம். அது வரைக்கும் இருந்த தமிழ் சினிமாவினுடைய இசை எப்படியோ, ஆனா அவருடைய இசைங்கிறதுல யாருடைய சாயலுமே இல்லாம பண்ணினாருங்கிறது கூடுதல் ஸ்பெஷல், கூடுதல் பாராட்டுக்கள் டிஆர் சாருக்கு. அந்த ஒருதலை ராகம் படத்துல கதையும் பலமா இருக்கும், கதையும் ஒரு நவீனமா காட்சிப்படுத்துதல் இருக்கும், பாடல்களும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமான வெரைட்டியா இருக்கும். முதல் படத்திலேயே அப்படி ஒரு ஹிட்டு கொடுக்கறதுங்கிறது அசாத்தியமான விஷயம். இத்தனைக்கும் முறையாக கல்வி இசை பயின்றவரா அப்படி இப்படின்னாக்கா எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமாவில் மயிலாடுதுறை அப்படிங்கிற ஊரை, மாயவரம் அப்படிங்கிற ஊரை கண்ணுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தினது டி ராஜேந்தர் சார் தான். இந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடியும் சரி அதற்கு அப்புறமும் சரி அந்த அளவுக்கு யாருமே காட்டல. அந்த படத்துல எல்லா பாடல்களுமே பிரமாதமான பாட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பாட்டு ரொம்ப 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 என் மனசை கவர்ந்த பாட்டு. அந்த பாட்டினுடைய வரிகள் அதற்கு காரணம், மென்மையான இசை அது ஒரு காரணம், முக்கியமா எஸ்பிபி சாருடைய வாய்ஸ் மிக 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 முக்கியமான காரணம். காதல் தோல்வியில் இருக்கிற ஒருத்தன் ஒருதலை காதல்ல தவிக்கிறான். அவ காதலிக்கவே மாட்டேங்கிறான், சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு வெறுமையில, தவிப்புல, தனிமையில, வேதனையில புடுங்கிக்கிட்டு இருக்கான், நொந்து நூலாயிட்டு இருக்கான். அவன் பாடுற ஒரு பாட்டு தான் டி ராஜேந்தர் இப்படி எழுதியிருக்காரு. இது குழந்தை பாடும் தாலாட்டு. என்னங்க இது? குழந்தைக்கு தான் நாம தாலாட்டு பாடுவோம், குழந்தை எப்படி தாலாட்டு பாடும்? இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம். காலையில வாசிக்கக்கூடிய ராகம் தான் பூபாலம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? இரவு நேர பூபாலம். இது மேற்கில் தோன்றும் உதயம். கிழக்குல தானங்க உதயமாகும், மேற்குல மறையுமேங்க. ஆமா, இது மேற்கில் தோன்றும் மறையும் உதயம், இது நதியில்லாத ஓடம். நதியே இல்லை, ஓடம். குழந்தை தாலாட்டு பாடு எப்படி? அப்படி ஆயிடுச்சு என் லவ், என் காதல் அப்படி இருக்கு. இது குழந்தை பாடுற தாலாட்டா இருக்கு, நடக்கலை. குழந்தை தாலாட்டு பாடணும். இது இரவு நேர பூபாலமாக இருக்கு. பூபாலம் காலையில் தான், ஆனால் இது இரவு நேர பூபாலம் அப்படி அமைஞ்சிருச்சு. இது மேற்கில் தோன்றும் உதயம். மேற்கில் எங்கே உதயமாகுது, ஆனால் மேற்கில் தோன்ற உதயமாக எனக்கு இருக்கு. இது நதி இல்லாத ஓடம். இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத காதல்னு சொல்கிறோம். இதுலேயே காதல் தோல்வியை, வலியை இதை விட புதுமையான வரிகளால் யார் சொல்லிட முடியும்? இலக்கியமாக யார் சொல்லிட முடியும்? நவீனமா யார் சொல்லிடும்? டி ராஜேந்தர் அப்படி சொன்னார். அதனாலதான் ஜெயிச்சிருக்கு. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம். சரி, இதோட முடிச்சிட்டாரா டிஆர்? அதுக்கு அடுத்தடுத்த வரிகளில் ஜாலங்கள் பண்றாரு.
நடை மறந்த கால்கள் தன்னை தடயத்தை பார்க்கிறேன். நட மறந்துருச்சுங்க, கால் ஊனமாயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நடையே மறந்துருச்சு. ஆனா நடை மறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன். எப்படி முடியும்? பார்க்கிறோம். வடமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன். தேர் இருக்கும், வடம் அப்படின்னு பிடித்து இழுப்பதற்கான ஒரு பிரம்மாண்டமான கயிறு இருக்கும். வடம் பிடிக்கிறதுக்கு, அதான் தேர் வடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தேர் இருக்கு, ஆனா வடம் இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன், தேரை இழுத்துக்கிட்டே இருக்கிறேன், டெய்லி இழுத்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படி நகரும் தேரு? நடை மறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன். வடமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன். சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன். சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன். உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம். சிறகிழந்த பறவை எப்படிங்க வானத்துல இருக்கும்? என்ன ஒரு கம்பேரிசன் பாருங்க. அடுத்தாப்புல பாருங்க. வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன். வெறும் நார் தான் இருக்கு, ஆனா கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறார். பூ இல்ல, ஆனா பூமாலை தொடுக்கிறார். அப்படியே தொடுத்துட்டே இருக்கிறார். வெறும் நார். வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன். வெறும் காற்றில் ஒளி கொண்டு சிலையை நான் வடிக்கிறேன். விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன். விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன். விருப்பமில்லா பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன். இந்த ஒருதலை ராகம் படம் வந்த பிற்பாடு காதல் தோல்வியானவர்கள் இந்த பாடலை பாடாதவர்களே கிடையாதுங்க. இந்த பாடல் ரேடியோவில் வந்ததுன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மேடை கச்சேரியில் இந்த பாட்டை பாடுறாங்கனாக்கா உட்காந்து அப்படியே தேம்பி அப்படியே யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய தாவணி புடவை அந்த முந்தானையை தொட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டு அழுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் ஒருதலை ராகம். தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடல்கள் ஒருதலை ராகத்துடைய பாடல்கள். அதுலேயும் ஸ்பெஷல் இந்த பாட்டு. அடுத்தபடி வரும். உள்ளம் உளமறிந்த பின்தானோ அவளை நான் நினைத்தது, உறவுருவாள் எனதானோ மனதை நான் கொடுத்தது. உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது. உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது. ஒரு தனையாய் காதலிலே எத்தனை நாள் வாழ்வது. இந்த பாட்டு எப்படி படமாக்கியிருப்பாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் அவர் கோயில் குளத்தங்கரையில் சங்கர் உட்காந்துருப்பாரு. கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு ரூபா வந்திருப்பாங்க. அப்போ குளத்தங்கரையில் இருந்துக்கிட்டு படித்துறையில் உட்காந்துக்கிட்டு இது குழந்தை பாடும் தாலாட்டு அப்படின்னு இருக்கும்.
நடை மறந்த கால்கள் தன்னின் அப்படின்னும் போது வேற ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அவர் பாடிட்டு இருக்கிற லிப் மூமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு ட்ரெஸ், வேற ஒரு லிப் மூமெண்ட், வேற ஒரு லொக்கேஷன் அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கும். படத்தினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா, பாட்டினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா, சங்கர் ஒரு வீட்டில் தங்கியிருப்பார் இல்லையா, அந்த ரூமில் அவர் அந்த பால்கனியில் இருந்துக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி இருப்பார். இது குழந்தை பாடும் தாளாட்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் லிப் மூமெண்ட் இருக்காது. அவர் நினச்சி பார்க்குறாராம், அங்கங்கே கோயிலுக்கு அவள் போவா, குளத்தாங்கரையில் இருப்பா, அங்கே நிற்பா, இங்கே போவா, அங்கே போவா அப்படின்னு அவர் ஃபாலோ பண்ணி தன்னுடைய காதலுடைய பெயினை வந்து அவர் சொல்கிற மாதிரியான நினப்பில் அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி அந்த காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் இன்னும் ரொம்ப வலியை தரும் நமக்கு. அப்படியே அந்த டிஷர்ட்டோட அந்த இதில் உட்காந்து, இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில் இல்லாத ஓடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட முக்கியமாக டி ராஜேந்தர் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வணக்கம்.